இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் மகிழ்வதற்கும் கடவுளை நினைப்பதற்கும் அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் மீண்டும் ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இறை வார்த்தைக்காக இயங்குகின்ற மக்களை ஆசீர்வதியும். முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்மை தேடுகின்ற மக்கள் ஆண்டவரே, அவர்களுடைய இதய ஆவல்களை நீர் நிறைவேற்றி தாரும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறையை ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். ஒலிம்பிக் போட்டியில் ஓடுகிறவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள், மாறாக இறுதி வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தொடக்கத்தில் எந்த அளவு அவருடைய வேகம் இருந்ததோ அந்த அளவு வேகம் இறுதி வரை அவர்களுள் இருக்கும். இடையில் மற்றவர்கள் முந்தினாலும் அந்த வேகத்தை விடமாட்டார்கள். இறுதியாக ஒரே சீராக சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வெற்றி அடைவார்கள். இவ்வுலக வாழ்வில் நாம் சம்பாதிப்பது கடவுள் தருகின்ற மீட்பு மட்டுமே. அதுதான் நம்முடைய சம்பாத்தியமாக இருக்க முடியும். அவ்வாறு ஒருவருக்கு மீட்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் பயனற்று போய்விடும். நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆக மன உறுதி, திடம், நம்பிக்கை, எதிர்நோக்கு இவை கடவுளிடமிருந்து பிறக்கிறது. கடவுளின் துணையால் மட்டுமே மன உறுதியோடும் துணிச்சலோடும் வாழ முடியும். ஆக கடவுளை பிடித்து கொண்டு வாழும்போது துன்பத்தை சந்திக்கின்ற திடன் கிடைக்கும். ஒளியை பிடித்து கொண்டு இருளை சந்திக்கும் போது இருள் இருளாக இல்லை. நன்மையால் தீமையை வெல்ல கற்றுக்கொண்டவர்களுக்கு தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டார்கள், மாறாக தீமைக்கு பதில் நன்மையே செய்வார்கள். இறுதி வரை கடவுளை பற்றி கொண்டு வாழ்பவரே மீட்பு பெறுவர், வானக வீட்டை சொந்தமாக்கி கொள்வர். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தி, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். கண்டிப்பாக வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, கஷ்டம் உண்டு, தொந்தரவுகள் உண்டு. ஆனால் மன உறுதியை இழக்காதீர்கள். இழக்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.